வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ரெசிபியோடு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். எக் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன எக் ரோஸ்ட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு மசாலாலாம் பண்ணி அதில் இந்த முட்டையை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் சும்மா வேறு லெவலாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு முட்டையாக தனித்தனியாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். முட்டையை சேர்த்துட்டு இதில் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இன்னொரு சைட் பெரட்டி போட்டுருங்க. இது ஆம்லெட் மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறதுனால மஞ்சக்கரு உடஞ்சா பரவாயில்ல. 2 சைடும் வேக வச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் 4 முட்டையை ரெடி பண்ணிக்க போகிறேன். அதனால் ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி உப்பு மிளகாய் தூள் சேர்த்து 2 சைடும் பெரட்டி போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதோட 4 வரமிளகாய் சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறையா இருக்கேன்னு நினைக்க வேணாம். எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது கரிஞ்சு போகாமல் இருக்கும். எக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலா தான் இந்த ரெசிபிக்கான ஒரு டேஸ்டே கொடுக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான மசாலா. ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நார்மலாக நம்ம பண்ணுற எக் மசாலா மாதிரி தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தெரிகிறது இந்த மசாலாவால் தான். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பவுடர் மசாலாலாம் சேர்த்துடலாம். இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. எண்ணெய்லாம் அப்படியே மேலே மிதக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். அப்போ தான் ரா ஸ்மெல் வராது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துடலாம். 4 தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் 2ஓ 5ஓ கூட மாற்றி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவில் இந்த முட்டை சூப்பராக ரோஸ்ட் ஆகி வரும். ஒரு 3 நிமிஷம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். இது கண்டிப்பாக கிரேவியில் முட்டை போட்ட மாதிரி இருக்காது. எக் ரோஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அந்த எக்கில். நீங்கள் எக்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அந்த மசாலா தெரியுமே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட எக் ரோஸ்ட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான்.
நம்மளோட சூப்பர் டூப்பரான எக் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது தால் கிச்சடி, ரசம் சாதம், கலந்த சாதம்னு எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சூப்பர் டூப்பரான ரெசிபிக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது ஒர்த்து தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க. நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாத டைமில் இது கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.